you so much watching my Kripa Diaries and keep supporting me. இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ், நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸோட, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின்ஸோட நான் யாராக்கோட நடிக்கிறேனோ அவங்களோட இதெல்லாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நான் உங்களை மறுபடியும் இல்லை, நாங்கள் போயிட்டு கொண்டாடுற அந்த வீடியோஸும் பாருங்க, தொடர்ந்து வருது. பாத்தி நிஜமாவே பெரிய ஆள் ஆயிட்டா. வீட்டுக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போவேன். பட் இப்ப என்னடா கேட்ல வந்து செக்யூரிட்டி பிளாக் பண்றாங்க. யார் நீங்க, இங்க எப்படி வந்தீங்க, உங்க பேர் என்ன, அட்ரஸ் என்ன, நம்பர் என்ன எல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னா, இது வந்து ஓகே. இந்த மாதிரி பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரதான் செய்யும். அதுக்கப்புறமா பேர் சொன்னா புரியல, இந்த 3 முடிச்சுல நடிக்கிற சன் டிவிலியா மேடம்? அவன் ஆமா, சொல்லுங்க மேடம், அப்படி சொல்லுங்க மேடம், எங்களுக்கு அப்ப எப்படி புரியும் அப்படின்றாங்க. ஸ்வாதி சூப்பர். ஸ்வாதி வண்டியை பார்த்துட்டு இதுதான் பார்க்கிங்ல வந்து பார்த்தேன். அவன் கூட்டிட்டு வந்து காட்டுறான், அப்புறம் பார்க்கலான்னு. அவங்க கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷனோட போட்டுட்டு பார்க்கிங்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ அவள் வீட்டுக்கு தான் போறேன், போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஒரு முட்டாள் நான் வந்து அவ டாப்ல இருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டாப்புக்கு போயிட்டு, ஆனா அவன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறான். பேய் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்க. தப்பா போயிட்டேன் வீட்டுக்கு, திட்டுறா. தப்பா போய் மாட்டிக்கிட்டு அச்சோ திட்டுறா. வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்தா இப்படிதான் அப்படின்னு. என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஃபைனலி மேடம் வந்து வாங்கின புது வண்டியில இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் அவ வண்டி ஓட்டி பார்க்க போறேன். அவளோட வண்டியிலேயே பெங்களூர் ஓட்டிருக்கா. பெங்களூர்ல இருந்து வண்டி ஓட்டிட்டு வந்தாலாம். ஆமா பாருங்க எப்படி மேடம் ரெடி ஆயிட்டு வராங்க பாரு. செம நானும் உட்காந்துட்டேன். வண்டி சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் நல்ல ஸ்பேஷியஸா இருக்குடி. நல்லா ஒரு ஹாய் சொல்லு எல்லாருக்கும். தேங்க்யூ. எனக்கு கருப்பா தெரியுது. தேங்க்யூ டார்லிங். அதே மாதிரி இவளுக்கு இன்னொரு ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு, அதுவும் சீக்கிரம் நிறைவேறணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அதுவும் சீக்கிரம் நிறைவேறும் சொல்லியிருக்கா இல்ல? நிறைவேறிடும் நினைக்கிறேன். பாய். நாங்க டாடா போறோம், போயிட்டு உங்களுக்கு பேசுற பெருமா. இங்க பாருங்கப்பா, டாப் ரூஃப்ல ஓபன் பண்ணி காட்டுறா என் தங்கம். எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல இல்லடி? ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா, பயங்கர ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம். எப்படி ஓட்டுறா பாரு. ஜிகிரதா நல்லா ஓட்டலையா? நல்லா ஓட்டுறடி. ஏன் அப்புறம் ஏன் உங்க கார் கொடுக்க மாட்டீங்க டிரைவுக்கு? எந்த காலம் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க கார் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஓட்ட மாட்டேன், நான் கார் ஓட்ட மாட்டேன், எனக்கு தெரியாதா டிரைவிங். முதல்ல புரிஞ்சுக்கோ, நான் ஓட்ட மாட்டேன்னு சொல்லல, இது நானே ஓட்டி பழகிட்டேன். நீ தான் ஓட்டுனல ஒரு தடவை, அப்புறம் என்ன? ஒரு வாட்டி ஓட்டுனேன், பாதி வழியிலே வாங்கி. பாதி வழியே இல்ல, ஒரு அது வந்து கிளச்சும் கியர் இல்ல, அந்த ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் வந்து கடக்கன்னு போகும். இதுன்னா இது கியரா இல்லடி, இது ஆட்டோமேட்டிக் தானே. ஐயோ, அது எனக்கு கொஞ்சம் லூஸ் ஆகும். பயம் அவளுக்கு தெரியாது, எப்படி ஓட்டுவாளோ, நான் பார்த்தது இல்லையே, உட்கார்ந்தது இல்லையே. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, இதெல்லாம் உனக்கு கோவம் வந்து நீ வாங்கிட மாட்டியா அப்படின்னா என்ன கரெக்டா? தப்பு கரெக்ட் இல்லை. கோவம் பார்த்து சரி, கால கோவம் எதுக்கு வரணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவம்
அதுக்கப்புறமா வந்து நம்ம போனே பண்ண மாட்டா. அப்பா கிருபா அதே வீடியோல ஒரு வாட்டி எனக்கு மூஞ்சே காட்டுங்க. சரி இல்ல பண்ணுவா நான்தான் வீட்டை கூப்பிடுவேன், நான்தான் எல்லா இடத்துக்கும் கூப்பிடுவேன். நீ தான் கூப்பிடுற அப்படின்னா நான் உடனே வரேனா இல்லையா? ஏன்னா நீ பிஸியா இருப்ப, நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. நான் வீட்டுல வெட்டியா தான் இருப்பேன். உடனே நீ கூப்பிட்டா நான் வரேனா இல்லையா? ஆனா இந்த நியாஸ் பையன் இருக்கான் பாரு, அவனை பத்தி ஒரு பார்க்கும்போது அம்மா 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 அம்மான்னுவான், மம்மி மம்மி மம்மின்னுவான். ஆனா சரியான காரியக்காரன், திருடன். நீ தான் சொல்ல, அவன் வந்து பாரு, அவன் அப்படிதான் சொல்லுவான் பாரு. இப்ப நம்ம முன்னாடி பாக்கும்போது ஐயோ இந்த மாதிரி ஒரு புள்ள உண்டான்லாம் நம்ம நினைக்க தோணும். ஆனா பாரு இப்ப வரைக்கும் இந்த நான் வந்திருக்கேன்னு சொன்னையா, வரேன்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு சொன்னானா, இல்ல ஒரு போன் பண்ணி மம்மி நான் வரல முடியும் மம்மி அப்படின்னு ஏதாவது சொன்னானா, சண்டையில போய் பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. அதனால என்ன பண்றது, நம்மளெல்லாம் மறந்துட்டாரு. புது அம்மா இன்டர்வியூல அம்மா பத்தி சொல்றான், அவங்க அம்மா பத்தி, அதாவது பிரீத்தி அம்மா பத்தி சொல்றான், என்னை பத்தி சொல்லல. பாத்துக்கிறேன் உடனே நான் பாத்துக்கிறேன். ஓகே, இப்போ இன்னொரு ஆள நாங்க குறிச்சத்துக்கு போறோமே. யாரு சொல்லுங்க, தெரியாது. ஆமா இவன் வரேன்னு தெரியாது. நாங்க சர்ப்ரைஸா போறோம். அந்த 3 பேரோட காம்போ நீங்க ஆல்ரெடி ஒரு வீடியோல பாத்திருப்பீங்க. ஆமா, அந்த 3rd பர்சன் தான் கூட்டிட்டு போறோம். ஆமா, இப்போ அவங்கள மீட் பண்ண போயிட்டு இருக்கோம். ஆனா இவன் வரான்னு சொல்லி நான் சொல்லல. நம்ம அங்கேயே எடுத்திருந்திருக்கணும் கிருபா. நீ தான் உனக்கா தெரியும் சொன்னீடி. கடைசியில யார கூப்பிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, இதோ இந்த அம்மா தான். வா வான்னு சொன்னா வர மாட்டேங்கிறான். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா பாரு. இவனை விட்டுட்டு போக முடியாதுல்ல, அதனால தான் போல. பொய் பொய் பொய். நான் எல்லாருக்கும் நான் வந்து நீயும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ அன்ஃபார்ச்சுனேட் என்ன பண்றது, வர முடியாது. எனக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போகணும், அதனால என்னால் போக முடியாது. எனக்கு தூக்கம் வருது. படுத்துருவேன் பெட்ல. நான் வெளியில சுத்த போகணும். ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில கார் எடுத்துட்டு வெளியில சுத்த போறேன். ஃபர்ஸ்ட் டைம் வித் கிருபா. நான் நினைச்சேன் நீங்க வருவீங்க, நீங்க வர மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? இல்லாதனால இல்ல, பர்த்டே போக முடியாதுன்னா. அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்டு உண்டு ஸ்வாதி. எனக்கு ஃப்ரெண்டு நீ அவ தான் இருந்தா. இப்ப நான் எங்க போயிட்டேன்? இல்ல அதான் அதுனால தான் வந்தோம். நீங்க உங்களுக்கு 1000 ஃப்ரெண்ட் இருக்கும், அதனால பர்த்டே பார்ட்டின்னுவீங்க, கல்யாணம்னுவீங்க, அவ கூப்பிட்டுருக்கான்னுவீங்க. ப்ரீ பிளான்டான ஒரு விஷயம் என்ன பண்ண முடியும் சொல்லு. உங்களுக்கு ஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட்டா, பர்த்டே பார்ட்டி இம்பார்ட்டன்ட்டா? எனக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் வரணும்ல, அதனால நான் வரேன். எனக்கு 4:30 திருப்பி டிராப் பண்ணிடுறீங்களா? 4:30 எல்லாம் ஓட்டுற அளவுக்கு நான் ப்ரோவாக்ஸ் நான் ஓட்டுறேன். நீ பக்கத்துல இருக்காரு. இல்ல நானே ஓட்டுறேன். ஹாய் ஸ்வாதி. ஹாய். எட்ரி வண்டி எட்ரி. அவ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய காரா வாங்கிட்டான். ஸோ இப்போ நானும் ஸ்வாதி மட்டும்தான் வெளியில கிளம்புறோம். மீனா வரலன்னு சொல்லிட்டா. ஸோ அங்க போயிட்டு என்ன பண்றேன்னு பார்க்கலாம். நீ என்ன சொன்னீங்களா? என்ன சொன்னீங்களா? இந்த வண்டியில யாரையும் ஏத்தல. இறங்குங்க, கார்ல இறங்குங்க. யார் நீங்களா வந்து உட்கார்ந்துருக்கீங்க? யாரையும் ஏத்தல, என்ன மட்டும் தானே சொல்லி என்ன சென்னை வந்ததுக்கு அப்புறம் இந்த வண்டியில ஃபர்ஸ்ட் முத ஏறுறது என்ன விட்டுட்டு கிருபா. அம்மா சொல்லு. அம்மா மை மாமி. மம்மி மாமி. மாமி வந்து உனக்கு மீனா. மாமி மாமி MOMM by மாமி. மாமி என் தங்க பாத்தீங்களா, நான் தான் ஃபர்ஸ்ட் ஏறி உட்காந்துருக்கேன் அவ கார்ல. லவ் யூ. லவ் யூ டு. ட்ரீட் வாங்கி கொடுத்துருக்கா. சரி அவ பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கான். பீஸா ஹட்ல வந்து ட்ரீட் கொடுத்துட்டா. உள்ள உட்காந்து தேடிட்டு இருக்கா பாரு.
ஃபர்ஸ்ட் ட்ரீட் கொடுத்துருக்கா. அதுக்கு சேஞ்ச் 7 rupees கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவளே கார் வாங்கி ஓட்டி வாங்கணும் அப்படின்னு இருந்து வாங்கி வந்து ஓட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன அழகா எனக்கும் ஓட்டி காட்டி சுடுது. பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறான் இல்ல. ரொம்ப பெரிய கார் வாங்கிட்டால. காத்திருந்து பல வருஷம் கனவு. மாமா பல வருஷத்தோட சேவிங்ஸ்ல ஆனா அது தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு இதுல வந்து தப்பா என்ன போட்டிருக்கானுங்க, சேர்ந்து 4 மாசத்துல அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க மீடியால. பரதேசி பசங்க. சரி, தேங்க்யூ ஸோ மச் மை ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் ஸ்வாதிக்கு ரொம்ப 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 பிளெஸிங்ஸ். காட் பிளஸ் யூ. ஓகே, பை பை சொல்லிடுங்க. பாய். கிருபா டைரி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரம்பிச்சிட்டாடா. ஸோ எம்மா நீ பெரிய ஆளு, நம்ம ஒத்துக்கிறோம். ஆமா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you later.